இந்த வீடியோவில் நாம் 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு உரைநடையில் போன வீடியோ பார்த்தோம், உயர்தனி செம்மொழி பார்த்தோம். இந்த வீடியோவில் துணைப்பாடம் இலக்கணம் பார்க்கலாம். பரிதி மாக்கலைஞர் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பரிதி மாக்கலைஞர். இவர் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற இவருடைய தம் இயற்பெயரை பரிதி மாக்கலைஞர் என தமிழாக்கி கொண்டவர். இவர் மதுரையை அடுத்த விளாச்சேரி என்னும் சிற்றூரில் கோவிந்த சிவனார் லட்சுமி அம்மான் இணையரின் 3வது மகனாக 1870ஆம் ஆண்டு ஜூலை திங்களில் பிறந்தவர் தான் பரிதி மாக்கலைஞர். அவருடைய பணிகள் என்ன? பரிதி மாக்கலைஞருடைய பணிகள் அப்படின்னா, பரிதி மாக்கலைஞர் தந்தை கோவிந்த சிவனாரிடம் வடமொழியும் மகாவித்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை BA பயின்றிருக்காரு. இளங்கலை தேர்வில் தமிழிலும் தத்துவத்திலும் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றார். தாம் பயின்ற கல்லூரியில் தத்துவத்துறை ஆசிரியராக பணி வழங்கப்பட்டதை ஏற்கல தமிழ்துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றார். தாம் கற்பிக்கும் பாடங்களை செந்தமிழ் நடையில் சுவைப்பட விவரிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார். பிற துறை மாணவர்களுக்கும் அவருடைய வகுப்புக்கு ஆர்வத்துடன் பாடம் கேட்டாங்க. அவருக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பேராசிரியர் பணி வழங்க முன்வந்தது. ஆனால் அதனை அவர் ஏற்கல. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்தது யாருன்னா பரிதி மாக்கலைஞர். அவர்களுக்கு இயற்றமிழ் மாணவன் என்று பெயரிட்டு அழைச்சவர் யாருன்னா பரிதி மாக்கலைஞர் அவர்கள். மேலும் அவர் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கணங்களை சுவைபட கற்பித்ததோடு தமிழை சுவைக்கவும் கற்பித்தார். அப்புறம் மதுரை தமிழ் சங்கம். பரிதி மாக்கலைஞரின் ஒவ்வொரு செயல் தமிழ் வளர்ச்சியை நோக்கியே அமைந்திருந்துச்சு. மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் இவரும் ஒருவர். பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறை மேற்பார்வையில் பரிதி மாக்கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்களுடன் துணையுடன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்கம் யார் தலைமையில்? பாசுகர சேதுபதி தலைமையில். யார் மேற்பார்வையில்? பாண்டித்துறை மேற்பார்வையில். யார் அப்படின்னா 3 பேர்: பரிதி மாக்கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார். இவங்க 3 பேராசிரியர்கள் துணையுடன் தான் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. இவருடைய தமிழ் புலமையும் தனித்தமிழ் பற்றும். இவர் அதாவது தமிழ் மேன்மையை தரும் உணர்வோடு உலகுக்கு உணர்த்துவதில் தலைச்சிறந்து விளங்கினார். யாழ்ப்பாணம் வை தாமோதரனார் பரிதி மாக்கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிப்பாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கினார் பரிதி மாக்கலைஞருக்கு. யார்? வை தாமோதரனார். அப்புறமா பரிதி மாக்கலைஞர் தாம் இயற்றிய தனிப்பாசுர தொகை என்னும் நூலில் பெற்றோரிட்ட சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை மாற்றி பரிதி மாக்கலைஞர் என பெயர் சூட்டிக்கொண்டார். இந்நூலினை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். எந்த நூலுன்னா தனிப்பாசுர தொகை. இது பரிதி மாக்கலைஞருடைய நூல். இந்த நூலில் தான் தன்னுடைய பேரை மாற்றிருக்காரு. அப்புறம் பரிதி மாக்கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் படித்தபோது கல்லூரி முதல்வராக இருந்தார். ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த வில்லியம் மில்லர் ஆங்கில பேராசிரியரான அவர் ஒரு நாள் டென்னிஸில் இயற்றிய ஆர்த்தரில் இறுதி என்னும் நூலில் உள்ள ஒரு பாடலை நடத்தினார். அதில் துடிப்புகளை அசைத்து சொல்லும் படகினை அழகிய அன்னப்பறவைக்கு ஊமையாக்கி இருந்தது. அதனை வியந்து பாராட்டிய மில்லர், இங்கிலீஷ் தான் படகை நகர்த்துக்கும் துடுப்புக்கும் ஊமையாக பறவையின் சிறகை கூறியது. வெள்ளையர்களின் அபூர்வ கண்டுபிடிப்பு என்று பெருமைப்பட அவர் கூறினார். யார்? மில்லர். அது மட்டுமின்றி தமிழில் இது போன்ற ஊமை ஏதேனும் உண்டோ என்று மாணவர்களிடமும் வினவினார். அதற்கு பரிதி மாக்கலைஞர் 12ஆம் நூற்றாண்டிலேயே கம்பராமாயண குகப்படலத்தில் இத்தகைய ஊமை உள்ளது என்று கூறி விடுநனி கடிது என்னும் அப்பாடலை பாடியும் காட்டினார். அதனை கேட்ட ஆங்கில பேராசிரியர் வியந்து அவரை பாராட்டினாங்க.
அப்புறம் தமிழின் சிறப்பு உணர்ந்தவர் அவர். அதாவது தமிழ் சொற்களோடு வடமொழி சொற்களை கலந்து எழுதுதல் மணியும் பாலவும் கலந்து கோத்த மாலை போலாகும் என்று தமிழ் அருமை உணர்ந்தோரால் கூறினர். அப்புறம் மணிப்பிரவாண நடை எரிச்சலைத்தாள் தரும் என்பதே உணர்ந்த பரிதிமா கலைஞர். அதாவது கம்பொடிந்த விதை உடம்பிலோடு பட்டு வியர்வையோடு கலந்து பொறுக்க முடியாத எரிச்சலைத்தான் தரும். தோல் தடித்து உணர்ச்சி கெடாத எவரும் அந்த எரிச்சலை உணர்வர். அதை போன்றே தமிழ்தாயின் எழில் மிகுந்த உடம்பிற்கு மணிப்பிரவாண நடை எரிச்சலைதான் தரும் என்பது உணர்ந்தவர் பரிதிமா கலைஞர். வட சொற்கள் கலப்பை கண்டிக்க தயங்கவே இல்லை அவர். அவருடைய தமிழ் தொண்டு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பட்ட வகுப்புகளில் தமிழை விலக்கி வடமொழி கொண்டு வர பல்கலைக்கழகத்தாரால் முடிவெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் 1902ஆம் ஆண்டில் பரிதிமா கலைஞரின் உறுதியான எதிர்ப்பால் அந்த முடிவு பல்கலைக்கழகம் கைவிட்டுருச்சு. பரிதிமா கலைஞர் ரூபாவதி கலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களையும் இயற்றினார். அவர் ரூபாவதி கலாவதி என்னும் பெண்பால் வேடங்களை புனைந்து நடித்து நாடகக்கலை வளர்ச்சிக்கும் துணை புரிஞ்சிருக்காரு. அவர் சித்திரக்கவி எழுதும் ஆற்றலை பெற்றிருந்தவர் பரிதிமா கலைஞர். சித்திரக்கவி என்னும் நூலை எழுதினார். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்தில் 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரை ஆசிரியராகவும் விளங்கினவர் பரிதிமா கலைஞர் அவர்கள். பரிதிமா கலைஞர் மூசி பூர்ணலிங்கத்தினால் தொடங்கி நடத்தப்பட்ட ஞானபோதினி என்னும் இதழையும் நடத்தியிருக்காரு. ஞானபோதினியிலும் விவேக சிந்தாமணியிலும் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து தமிழ் வியாசகங்கள் என்னும் பெயரில் அவர் வெளியிட்டார். பரிதிமா கலைஞர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். மாணவர் பருவத்திலேயே ஆங்கில பாடல்களையும் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. இந்த மொழிகள் கூட கேட்பாங்க, அவங்க அறிந்த மொழிகள் கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த பரிதிமா கலைஞர் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிற்காலத்தில் வடமொழி நூல்களையும் தமிழிலும் மொழிபெயர்த்தார். மதுரை தமிழ் சங்கத்தினர் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்னும் தலைப்பில் தமிழின் அருமை பெருமைகளை விளக்கி அரியதொரு கட்டுரையும் வரைந்திருக்காரு. உயர்தனி செம்மொழி என முதலாக நிலைநாட்டியவர் யாருன்னா பரிதிமா கலைஞர். தமிழ் உள்ளங்கொண்டு அயராது தமிழ் தொண்டாற்றிய பரிதிமா கலைஞர் 33ஆம் அகவையில், அதாவது 1903 இயற்கை எய்தினார். நடுவண் அரசு பரிதிமா கலைஞருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. நற்றமிழ் பெயர் சூட்டவும் நற்றமிழின் தனிப்பெருமையை காக்கவும் உறுதி கொள்வதே பரிதிமா கலைஞர் தொண்டுக்கு நாம் காட்டும் நன்றி கடனாகும்னு சொல்லி லெசனை முடிச்சிட்டாங்க. கீழே பரிதிமா கலைஞரின் கலை சொல்லாக்கம் கொடுத்துருக்காங்க. அஸ்தட்டிக்ஸ், இயற்கை வனப்பு, பயாலஜி, உயிர்நூல், இதெல்லாம் க்ரீன் ரூம், பாசறை, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ்னால் சிற்றுணர்வு. அடுத்தது சிற்றுணவு. அடுத்தது இலக்கணம், எழுத்துனா என்ன? உயிர் 12ம் மெய் 18ம் ஆக 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். சார்ந்து வரும், அதாவது அவற்றை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இனி ஐகார ஔகார ஆயுத மகர குறுக்கங்களை பற்றி பார்க்கலாங்கிறாங்க. ஐகார குறுக்கம் 50 அப்படிங்கிற சொல்லுக்கு முதலில் வந்து ஒன்றை மாத்திரை குறைக்குது. தலைவன் அப்படிங்கிற இடத்துல இடையில் வந்து ஒரு மாத்திரையாக குறைந்தது. கடலை அப்படிங்கிற சொல்லில் கடைசியாக ஈற்றில் வந்து ஒரு மாத்திரையை குறைந்தது. ஔகார குறுக்கம்னா அவ் என்னும் நெடில் எழுத்தும் ஐ என்னும் நெடில் எழுத்து போலவே தனியாக ஒலிக்கும். அவ்வை வவ்வால் 1.5 மாத்திரையாக குறைஞ்சிருச்சு. அடுத்தது மகர குறுக்கம். இம் என்னும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தல் தான் மகர குறுக்கம் எனப்படுது. போலும் மருளும் ஆகிய மகர ஈற்று சொற்கள் ஈற்ற பல் உகர கெட்டு போல் மரும் அப்படிங்கிற என்றாகிய பின் போன் மர்ணும் அப்படிங்கிற என திரியுது. இவ்வாறு திரியும் நகரங்களில் முன்னுள்ள மகரம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு: வரும்,
கூட்டல் வண்டி, வரும் வண்டி. இம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்குது. இவ்விரண்டு இடங்களிலும் குறைந்து ஒலிக்கும் மகரமே மகர குறுக்கம் எனப்படுது. அடுத்தது ஆயுத குறுக்கம். ஆயுதம் குறுக்கம்ங்கிறது நிலைமொழியில் தனிக்குறிலை அடுத்து வரும் லகரங்கள் வருமொழியிலிருந்து தகரத்தோடு இத்து சேரும்போது ஆயுதமாக தெரியுது. எடுத்துக்காட்டு கல் கூட்டல் தீது கத்தீது, முள் கூட்டல் தீது முக்தீது அப்படின்னு பிரியுது. இதுதான் ஆயுத குறுக்கம். அப்புறம் மொழித்திறன் பயிற்சி இதையும் பார்த்துக்கலாமா? சொற்றொடர் வகைகள். செய்தி தொடர். பரிதிமா கலைஞர் மதுரைக்கு உள்ள விளாச்சேரியில் பிறந்தார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இவை இரண்டுமே கருத்தினை செய்தியாக தெரிவிக்கிறதுனால இது செய்தி தொடர். அடுத்தது வினா தொடர். எழில் என்ன சாப்பிட்டாய்? அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? எங்கே செல்கிறாய்? இதெல்லாம் வினா பொருளை தரும் சொல். முதலில் வினா சொற்கள் வினா தொடரில் அமைது. அடுத்தது உணர்ச்சி தொடர். நீங்கள் சென்னைக்கு அருகிலுள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா? அதை பார்த்ததும் உங்களுக்கு தோன்றியது என்ன? அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஏரி அப்படின்னு கண்ணகியும் கயல்விழியும் பாதையில் பேசி கொண்டு நடந்து செல்கிறாங்க. கயல்விழியின் காலில் ஆழமான முள் குத்திச்சு. உடனே அவள் எவ்வாறு அலறியிருப்பாள் அப்படின்னு சொன்னான். ஐயோ, முள் குத்தி விட்டதே. இவ்வாறு நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்படும் தொடர்களாக அமைந்தால் அதுதான் உணர்ச்சி தொடர்கள் என்கிறோம். மகிழ்ச்சி, வியப்பு, துன்பம் முதலிய உணர்ச்சிகளை வெளிப்படுமாறு அமையும் தொடர் உணர்ச்சி தொடர். என்னே அப்படிங்கிற என்னும் சொல்லை வியத்து குறிக்கும் போது அந்தோ என்னும் சொல்லை துன்பம் குறித்தும், என்னே அப்படிங்கிறது வியப்பு குறித்து, அந்தோ அப்படின்னா துன்பம் குறித்து சொற்றொடர்களில் அமைத்து காட்டலான்னு சொல்கிறாங்க. அந்தோ என்னே. என்னே இமயமலையின் உயரம்னு சொல்கிறாங்க வியப்பு சொல்லும்போது. அந்தோ நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே. அதாவது துயரத்தில் துன்பத்தை குறிக்கிறதுக்கு அந்தோங்கிற சொல் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது தனிநிலை தொடர். அழகன் பாடம் எழுதுகிறான். 2 மா பலா வாழை என்பன முக்கணிகள். இத்தொடர்களில் முதல் தொடரில் அழகன் என்பது எழுவாய், 2ஆம் தொடரில் மாப்பலா வாழை என்பது எழுவாய்கள். இவ்வாறாக ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது தனிநிலை தொடர் ஆகும். அடுத்தது தொடர்நிலை தொடர். கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அதாவது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் ஆகும். அடுத்தது கலவை தொடர். இது நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. எவர் இரவும் பகலும் அயராது படிக்கிறாரோ அவர் உயர் மதிப்பெண்கள் பெறுவர். இவ்வாறு ஒரு தனிச்சொற்றொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவை தொடர் எனப்படுது. கட்டளை தொடர்னா நீ பள்ளிக்கு புறப்படும் போது அம்மா உன்னிடம் கூறுவது என்ன? பார்த்து போ, கவனமாக படி என்று தானே. இவ்வாறு ஒரு செயல் அல்லது ஒரு செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுனா அது கட்டளை தொடர் என்று அழைக்கப்படுது. அடுத்து பாரதியார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டுங்கிற பாரதியார் பாடல்கள். அப்புறம் கீழே ஒரு பாக்ஸில் ஒரு இது பார்த்துக்கலாம். நம் நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே. மொழிப்பற்று இல்லாதவனிடத்து தேசப்பற்றும் இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. அதனால் தமிழருக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும். தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி இந்த மேற்கோள் சொன்னவர் யாருன்னு கேட்டால் தந்தை பெரியார் அவர்கள். வீவர்ஸ், அடுத்தது இந்த இணையான தமிழ் மொழிகளையும் தமிழ் பழமொழிகளையும் எழுதி பார்த்துக்கோங்க. ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த நாம் இயல் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.